அவரை நீங்க ஒண்ணும் பண்ணாதீங்க. போலீஸ்ல கொண்டு போய் ஒப்படைங்க, அவங்க பாத்துக்குவாங்க. சட்டத்தை நாம கையில எடுக்கிறது ரொம்ப தப்பு. சார், இழுத்துட்டு போங்க. யோ வாயா. ஏய் வா. ஆயா கொடுங்க. ஆயா. மாரிய பத்தி எல்லாரும் என்னென்ன பேசுனீங்க, இப்ப பாத்தீங்களா? என்ன காப்பாத்த அவளோட உயிரை அவ பணயம் வச்சிருக்கா. எனக்கும் இந்த ஊருக்கும் எவ்வளவு நல்லதை செஞ்சிருக்கான்னு இப்பவாவது தெரிஞ்சுக்குங்க. மாறி இல்லன்னா இப்போ நமக்கு இந்த கோயிலே இல்ல. நீங்க எல்லாரும் மாரிய பத்தி புரிஞ்சுக்குங்க. சண்முகண்ணே, ஆஸ்பத்திரிக்கு போலாம். மாரி ஹாஸ்பிட்டல்ல எப்படி இருப்பாளோ ஏது இருப்பாளோன்னு தெரியல. ஊர் மக்கள் எல்லாம் கொதிச்சு போயிருக்காங்க. எப்படியாச்சு அந்த மாரிய ஒரு வழி பண்ணுவீங்க. இந்த ஊர்ல வச்சு மாரிக்கு எண்டு கார்டு போடுவீங்கன்னு நினைச்சா வழக்கம் போல அவளை வளர விட்டுட்டீங்களே. முத்து பேச்சியை காப்பாத்த மாரி கோவிலுக்கு வருவான்னு நான் எதிர்பார்த்ததுதான். ஆனா முத்து பேச்சு உயிரை காப்பாத்த மாரி அவ உயிரை பணையம் வைப்பான்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் மாரிக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. இப்போ என்னோட கவலையெல்லாம் அந்த மாரி உயிர் பழக்க கூடாது. உன்ன மாதிரி ஒரு பாசக்கார தங்கச்சி கிடைக்க மாறி புண்ணியம் பண்ணி இருக்கணும். என்னோட கவலை எல்லாம் சிஸ்டருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு வையேன், நம்மளோட நிலைமை என்னன்னு தான். பாரு அழகு தேவதை. ஏற்கனவே சூர்யா மாமா நம்ம 3 பேரையும் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு. இப்போ இந்த விஷயம் சூர்யா மாமாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். ஆமா இல்ல, கன்ஃபார்மா நடந்துருதான். இப்ப என்ன பண்றது அழகு தேவதை? ஷோ, பயந்து இப்படி சாகாதீங்க. கொஞ்சமாவது என்ன யோசிக்க விடுங்க. அழகு தேவதை, இனிமே யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது? சக்கரை நம்மள காட்டி கொடுக்கறதுக்குள்ளார நாம இந்த ஊரை விட்டு எஸ் ஆகி வந்த சுவடு தெரியாம திருப்பி போயிட வேண்டியதான் அழகு தேவதை. ஆமா ஜாஸ்மின், ஹாஸ்பிட்டல்ல இருக்க அந்த மாரிக்கு ஏதாவது ஆச்சு முத்து பேச்சு நம்மள சும்மாவே விட மாட்டான். பிரச்சனை பெருசாயிடும் ஜாஸ்மின். இப்பவே நம்ம கிளம்பி போயிடலாம். அதுதான் ஜாஸ்மின் நமக்கு நல்லது. எப்படி யாருக்கும் தெரியாம நாம இங்க வந்தோமோ அதே மாதிரி யாருக்கும் தெரியாம ஊரா பக்கம் ஓடிடலாம் வாங்க. இல்லன்னா புளிய மரத்துல கட்டி வச்சு புளியம்பளாரால வெளுத்துருவாங்க, பாத்துங்க. சரி போலாம். மாரி, சூர்யா, 2 பேரும் இத சேர்ந்து வாங்கிக்கோங்க. அம்மா, எதுக்குமா இதெல்லாம்? இது என்னோட தங்கச்சி ராசாத்திக்கும் அவ புருஷனுக்கும் செய்ய வேண்டிய முறை. இப்ப நீயும் என்னோட தங்கச்சி தானே, வாங்கிக்கோ. சூர்யா, நீங்க சொன்னாதான் மாறி வாங்கிக்குவா. வாங்கிக்க சொல்லுங்க. வாங்கிக்கோ மாறி. சேர்ந்து வாங்கிக்கோங்க. அடுத்த வருஷம் கோவில் விசேஷத்துக்கு நீங்க 2 பேரும் கண்டிப்பா வரணும். ஆமா மாறி, 45 வருஷத்துக்கு அப்புறம் உங்களாலதான் கோயில் திறந்து பேச்சி அம்மனுக்கு பூஜை நடந்துச்சு. இனி வருஷம் நடக்கிற திருவிழாவுக்கு நீங்க 2 பேரும் கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வரும். என்ன ஹஸ்பண்ட் சார், வரலாம்ல? கண்டிப்பா வரலாம் மாறி. இந்த வருஷம் நீங்க 2 பேரும் வந்திருக்கீங்க. அடுத்த வருஷம் வரும்போது 3 பேரா வரணும். நான் என்ன சொல்றேன்னு புரியுதா மாறி? கையில ஒரு குழந்தையோட வரணும். நாங்க போயிட்டு வரோம். போலாமா?
வரேங்கம்மா. மாரி அடிக்கடி போன் பண்ணணும். சரி அதுவும் வீடியோ கால் பண்ணணும். சரி செல்லம். மாரி வீடியோ கால் மட்டும் இல்ல, அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போனோம். சரி. பாய் பாய். பாய். புத்திசாலி பொண்ணு என்ன பேசுது இல்ல? வாயாடி. வாமா. அம்மா நான் சொல்றேன். நான் வரேன், நீங்க ஆடிட்டுமா? இந்த வருஷம் நீங்க 2 பேரும் வந்திருக்கீங்க. அடுத்த வருஷம் வரும்போது 3 பேரா வரணும். ஹாசினி ஊருக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணவே இல்ல. உனக்கு பண்ணாளா மாரி? மாரி மாரி. என்ன ஹஸ்பண்ட் சார்? என்னவா? அப்போ நான் கேட்டதை உன் காதுல வாங்கிக்கவே இல்ல, அப்படிதானே? என்ன கேட்டீங்க ஹஸ்பண்ட் சார்? நீ ஆள் மட்டும் தான் இங்க இருக்க, உன் யோசனை எல்லாம் வேற எங்கேயோ இருக்கு. ஆமா, அப்படி என்ன யோசனை பண்ணிக்கிட்டே வர? அது ஒண்ணும் இல்ல ஹஸ்பண்ட் சார், துர்காவை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நீ கவலையே படாத. நம்மளை விட முத்துப்பேச்சி அம்மா துர்காவை ரொம்ப நல்லா பாத்துப்பாங்க. கண்டிப்பா நல்லா தான் பாத்துப்பாங்க. இத்தனை நாள் கூடவே இருந்துட்டேனா, அதுதான். விட்டுட்டு வர்றது ஒரு மாதிரியா இருக்கு. என்னடா என்ன என்ன என்ன? ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ வரக்கூடாது. ஓ ஓ ஓ ஓ ஓ இங்க பாரு. என்னடா செல்லோ, அழாதீங்க. அம்மா வேணுமா? நானும் அம்மாதான், அழாதீங்க. இப்பதானே பால் கொடுத்துட்டு வந்தேன், அதுக்குள்ள அழுகுறா சித்ரா குட்டி. அம்மா அத வரமா. குழந்தைய நான் பாத்துக்கிறேன், நீங்க வேலையை முடிச்சிட்டு வாங்க. சரிங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. அம்மா கிட்ட செல்லம். போறியா? அம்மா ஏய் கிட்ட குட்டி. போறியா? என்ன தவிர அவர் யார்கிட்டயும் போக மாட்டாமா. அப்படியே யார்கிட்ட போனாலும் அழுதுடுவான். உங்ககிட்ட அழவே இல்ல, ஆச்சரியமா இருக்கு. நல்லா ஒட்டிக்கிட்ட உங்ககிட்ட. வாடா செல்லம்.
வாங்க மேடம் உட்காருங்க. என்ன பாக்குறீங்க? ஆ, தாலி பார்க்கணும். சரிங்க மேடம், இத காட்டுறேன். அத்தை போட்டிருந்தது இதுதானே? ஓ ஆமா, இல்ல மறந்துட்டேன். சரி, இது ஓகே தான். இத பேக் பண்ணிருங்க. ஓகே மேடம். எல்லாமே நல்லா இருக்குல்ல? பில் போட்டுருவாங்களா? பில் போட்டுருங்க. பில் போட்டீங்களா? போட்டாச்சு. எவ்வளவு ஆச்சு? 30,000 பணத்தை எண்ணி கொடு. ஆமாக்கா. இது பாருங்க. இந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா. காட்டு மாதிரி நல்லா இருக்குல்ல? ஹஸ்பண்ட் சார் சொல்லல, நானே தெரிஞ்சுக்கிட்டேன். பார்வதி சுஜாதா யாராவது சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அதோட நீ என்னவோ சொல்ல வந்தியே, அது என்னன்னு சொல்லு. உங்க 60வது பிறந்த நாள சிறப்பா கொண்டாடணும். அது மட்டும் இல்ல மாமா, 60வது பிறந்த நாள 60ஆம் கல்யாணமா கொண்டாடணும். நீங்க தேவி அத்தை கழுத்துல தாலி கட்டணும். இவன் என்ன மாமாவ ஆவி கழுத்துல தாலி கட்ட சொல்றா? நானும் உங்க அத்தையும் 60ஆம் கல்யாணத்தை பத்தி ஏற்கனவே பேசிருக்கோம். ஆனா அவதான் என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டாளே. உன் அத்தை அடிக்கடி உன்கிட்ட நேர்ல வந்து பேசுவான்னு நீ சொல்லிருக்க. ஆனா அவன் ஏன் கண்ணு முன்னால வந்ததே இல்லை. அப்படி வந்தாலாவது நான் தாலி கட்டலாம். என் முன்னால இல்லாத ஒருத்திக்கு நான் எப்படி மாறி தாலி கட்ட முடியும்? நீங்க சொல்றது எனக்கு புரியுது மாமா. உங்களுக்கும் அத்தைக்கும் 60ஆம் கல்யாணம் பண்ணி பாக்கணுங்கிறது என்னோட ஆசை மாமா. இதுக்கு நீங்க கண்டிப்பா ஒத்துக்கணும். உன்னோட ஆசைக்கு நான் குறுக்க நிக்கல மாறி. ஆனா வரவே முடியாத ஒருத்திக்கு நான் எப்படி தாலி கட்ட முடியும்? நீங்க ஒத்துக்கங்க மாமா, கண்டிப்பா அத்தை வருவாங்க. மாறி, தேவி வருவாங்கிறது உன்னோட நம்பிக்கை, அத நான் குறை சொல்லல. அதனால உன் விருப்பத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். உன் அத்தை தேவி வந்தா கண்டிப்பா நான் அவ கழுத்துல தாலி கட்டுறேன். ரொம்ப சந்தோஷம் மாமா. பிறந்த நாளோட 60ஆம் கல்யாணத்தையும் கொண்டாட தயாரா இருங்க. ஓகேமா. என்ன அழகு தேவதை, இன்னும் சிஸ்டர் வர காணோம். நேரம் வேற ஆயிட்டே இருக்குது. ஜாஸ்மின் தான் எல்லா மேட்டரையும் நேத்தே போன்ல சொல்லிட்டான்ல. அத்தை வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவாங்க. வீட்டை விட்டு போன பழைய ஆண்டியா இல்லாம புத்தம் புது ஆண்டியா திரும்பி வர போறாங்க. இனிமே தானே ஆட்டமே ஆரம்பம். அப்போ லேட்டஸ்டா வருவாங்க, ஆனா லேட்டா வர மாட்டாங்க. அப்படித்தானே அழகு தேவதை? ஜாஸ்மின் சொல்றதெல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது. குட் மார்னிங் மாரி. குட் மார்னிங் அக்கா. என்ன மாரி, மாமாவோட பிறந்த நாளைக்கு ஸ்வீட் செஞ்சு அசத்த போறியா? ஆமாக்கா, இந்த ஸ்வீட்டோட போய் மாமாவுக்கு நானும் ஹஸ்பண்ட் சேரும் பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல போறோம். அதுக்காக தான் ஸ்வீட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சரி சரி, போகும்போது நானும் வரேன். மாமா கிட்ட நானும் வந்து ஆசீர்வாதம் வாங்கணும். சரி, பாய்.
ரெடி ஆயிட்டீங்களா ஹஸ்பண்ட் சார்? நான் ரெடி. தோ ஸ்வீட் கூட ரெடி ஆயிடுச்சு. 2 நிமிஷம் இருங்க, நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சரி. இன்னும் வரலையே. அங்க ஒரு கார் வருது. சிஸ்டர் வந்துட்டாங்க. இனிமே சும்மா அதிரும் இல்ல. ஆமா. யா ஓகே. சார் நான் அப்புறம் கூப்பிடுறேன். யா மா வாங்கம்மா உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும் சூர்யா. என்ன விஷயம் சொல்லுங்கம்மா. ஒண்ணும் இல்ல சூர்யா, அப்பாவுக்கு 60வது பர்த்டே வந்திருக்குல்ல, அதனால இந்த பிறந்த நாள ரொம்ப சிறப்பா கொண்டாடணும்பா சூர்யா. அதுக்கு என்னம்மா, கொண்டாடிடலாம். 60வது பிறந்த நாள 60வது கல்யாணமா நாம கொண்டாடணும் சூர்யா. உங்க ஆசைப்படியே பண்ணிரலாமா? 60ஆம் கல்யாணம்னா ஏறக்குறைய கல்யாணம் மாதிரியே ஏற்பாடு பண்ணணும் சூர்யா. உங்க அப்பா தேவி அம்மா, மாமாவோட 60ஆம் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற உங்களோட நிறைவேறாத ஆசைய நிறைவேற்றி வச்சு உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சேன். ஆனா அது நடக்காது போல இருக்குமா. மாமாவோட 60ஆம் கல்யாணம் தாரா அம்மாவோட நடக்கும் போல இருக்கு. ஹஸ்பண்ட் சாரும் அதுக்கு சம்மதம் சொல்லிட்டாரு. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. மாமாக்கும் உங்களுக்கும் 60ஆம் கல்யாணம் நடத்த முடியாம போயிடுச்சுன்னா எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்மா. இந்த கல்யாணம் நடந்தா அது உங்க கூட தாமா நடக்கணும். நீங்க தாமா அதுக்கு துணையா இருக்கணும். மாரி, தேவி அம்மா. மாரி, உங்க மாமாவுக்கும் எனக்கும் 60ஆம் கல்யாணம் நடத்த முடியாம போயிடுமோன்னு நீ வருத்தப்படாதமா. என்னோட ஆசையும் உன்னோட விருப்பமும் கண்டிப்பா நிறைவேறும். என்னம்மா சொல்றீங்க? மாமாவோட 60ஆம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தாரா அம்மா எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காங்களே. மாரி, போட்டியில யார் வேணாலும் கலந்துக்கலாம். ஆனா ஜெயிக்கிறது யாருங்கிறது தான் முக்கியம். நீ வருத்தப்பட்டு ஒதுங்கி நிக்காத. நீ தேவையான எல்லா ஏற்பாட்டையும் செய். கண்டிப்பா நான் வருவேன். நீ நினைச்ச மாதிரியே உங்க மாமாவோட 60ஆம் கல்யாணம் நல்லபடியா நடக்கும். சரிங்கம்மா, உங்க வார்த்தை எனக்கு தெம்பையும் ஆறுதலையும் கொடுக்குது. ஆனா இத எப்படி நடத்துறதுன்னு தான் எனக்கு புரியல. நீ கவலைப்படாத மாரி, எல்லாம் நல்லதாவே நடக்கும். சிஸ்டர், ஏற்பாடெல்லாம் எப்படி? சிறப்பா இருக்குல்ல? ரொம்ப சிறப்பா இருக்கு சங்கரபாண்டி. நீ இந்த அளவுக்கு ஏற்பாடு பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அத்தை, சித்தப்பா ஒன்னும் சிங்களா இத பண்ணல. நானும் ஜாஸ்மினும் மிங்கிள் ஆகிதான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணோம். விடு ஸ்ரீஜா, அப்படியாவது அங்கிள் ஆண்டி கிட்ட நல்ல பேர் வாங்கட்டுமே. எப்படி போட்டு கொடுக்குதுங்க பாரு. ஆஹா, மாப்ஸ் வந்தாச்சு. இல்ல இல்ல, கல்யாண மாப்பிள வந்தாச்சு.
என்ன மாதிரி சொல்ற? அதுக்கும் அத்தை தேவி என் பக்கத்துல வந்து உட்காரணுமே. கொஞ்சம் காத்துருங்க மாமா, அத்தை கண்டிப்பா வருவாங்க. உங்க பக்கத்துல வந்து உட்காருவாங்க. உன்னோட நம்பிக்கை நடந்தா எனக்கு அதை விட சந்தோஷம் வேற எதுவும் இல்ல மாறி. தேவி சிஸ்டர்லாம் இங்க வர மாட்டாங்க. ஏன் சிஸ்டர் தான் புடவைய மாத்திட்டு உங்க பக்கத்துல வந்து உட்கார போறாங்க. மாறி, தேவி அம்மா, நீங்க வருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை கொடுத்தீங்கல்ல, சீக்கிரம் வாங்கம்மா. முகூர்த்த நேரம் முடிய போகுது. மாமா உங்க கழுத்துல தாலிய கட்ட ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காரு. வாங்கம்மா. நீங்க வரலன்னதும் எல்லாரும் என்ன பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அவங்க கேள்வி கேட்கிற அளவுக்கு என்ன ஆளாக்காதீங்கம்மா. வாங்கம்மா. மாமா உங்க கழுத்துல தாலிய கட்டணும். நீங்க 2 பேரும் சேர்ந்து என்னையும் ஹஸ்பண்ட் சரியும் ஆசீர்வாதம் பண்ணணும். நீங்க வருவீங்கம்மா. அந்த நம்பிக்கையோட நான் போறேன். என்ன மாதிரி தேவி ஆண்டியை கூட்டிட்டு வரேன்னு வீராப்பா போன, இப்படி யாருமே இல்லாம மாமா யார் கழுத்துல தாலி கட்டுவாரு? சங்கர பாண்டியன் அங்கிள் சொன்ன மாதிரி தாரா ஆண்டி கழுத்துல தான் தாலியை கட்ட போறாரு. அம்மா, முகூர்த்தத்துக்கு நாழி ஆயிண்டே இருக்கு. அம்மாவை வர சொல்லுங்க. இதோ புடவை மாத்திட்டு இருக்காங்க. இதோ இப்ப வந்துருவாங்க சாமி. சரிங்கம்மா. ஓம் பத்மாயே நமஹ, ஓம் ஸ்ரீயே நமஹ, ஓம் ஸ்வாஹாயே நமஹ, ஓம் சுதாயே நமஹ, ஓம் சுதாயே நமஹ, ஓம் வித்யாயே நமஹ, ஓம் கிரண்யே நமஹ, ஓம் லக்ஷ்மீ நமஹ, ஓம் வித்யபுத்ராயே நமஹ, ஓம் விபாவயே நமஹ, ஓம் நித்யே நமஹ, ஓம் நித்யே நமஹ, ஓம் தீர்காயே நமஹ, ஓம் லக்ஷ்மீயே நமஹ, ஓம் லக்ஷ்மீயே நமஹ, ஓம் காந்தாயே நமஹ, ஓம் மாறி, மாயே நமஹ. சாமி, ம்? நீங்க மந்திரத்தை சொல்லுங்க. ஜோடி இல்லாம 60ஆம் கல்யாண மந்திரத்தை எப்படிமா சொல்றது? அவங்க ஜோடி பக்கத்துல தான் உட்கார்ந்திருக்கிறதா நினைச்சு நீங்க மந்திரத்தை சொல்லுங்க சாமி. சரி, அப்படியே நான் சொல்லிடுறேன். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமஹ. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமஹ. ஓம் பிரகிருத்யே நமஹ. ஓம் விக்ருத்யே நமஹ. ஓம் வித்யாயே நமஹ. ஓம் சர்வபூதஹிதப்பிரதாயே நமஹ. ஓம் ஸ்ரத்தாயே நமஹ. ஓம் விபுத்யே நமஹ. ஓம் சுரப்யே நமஹ. ஓம் பரமாத்மிகாயே நமஹ. ஓம் வாச்சே நமஹ. ஓம் பத்மாலயாயே நமஹ. ஓம் பத்மாயே நமஹ. ஓம் சுசயே நமஹ. என்ன கூத்து? ஆஹாயே நமஹ. ஓம் ஸ்வதாயே நமஹ. ஓம் சுதாயே நமஹ. ஓம் வித்யாயே நமஹ. ஓம் ஹிரண்மயே நமஹ. ஓம் லக்ஷ்மே நமஹ. ஓம் நித்யபுத்ராயே நமஹ. ஓம் விபாவரியே நமஹ. அழகு தேவதை, நடக்கிறதெல்லாம் பார்த்தா சரியா படல. நீ போய் சிஸ்டரை பார்த்து உடனே கூட்டு வா போ. புடவை மாத்த இவ்ளோ நேரமா? நான் போய் பாத்துட்டு வரேன். ஓம் காந்தாயே நமஹ. ஓம் காமாயே நமஹ. ஓம் க்ஷீரோத சம்பவாயே நமஹ. ஓம் அனுக்கிரக பிரதாயே நமஹ. ஓம் சித்தயே நமஹ. ஆண்டி, என்ன ஜாஸ்மின்? ஆண்டி என்ன ஆண்டி புடவை சேஞ்ச் பண்ண இவ்ளோ நேரமா? ஐயர் முகூர்த்த நேரம் முடிய போதுன்னு அவசரப்பட்டுட்டு இருக்காரு. இருக்கட்டுமா, புடவையில மோரெல்லாம் கொட்டிருச்சுல, குளிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆக வேண்டாம்? சாமி, ஆ? தாலி எடுத்து கொடுங்க. தாலியா? ஏமா, அம்மா வராம மந்திரம் சொல்ல சொன்னேன், நானும் சொல்லிட்டேன். தாலி எப்படி கொடுக்கறதுமா? இவர் எப்படி கட்டுவார்?
நீங்க தாலி எடுத்து மாமா கையில கொடுங்க, அவரு கட்டுவாரு. சரி, உங்க இஷ்டமா. வந்தே பத்மகராம் பிரசன்னவதனாம் ஹஸ்தாபியாம் அபயப்பிரதாமணிகணிர்ஞானாதிதைர்பூஷிதாம் பக்தாபிஷபலப்பிரதாம் ஹரிகரம் பிரம்மாதிபித்சேவிதாம் பார்ஷ்வே பங்கஜ சங்கபத்தநிதிபிர்யுக்தாம் சதா சக்திபிः சரசிஜ நயனே சரோஜகஸ்தே தவளதராம் சுககந்தமால்யசோபே பகவதி ஹரிவல்லபே மனோத்யே திரிபுவன பூதிஹரி பிரசீத மக்யம். ஓம் பிரகிருதிம் விக்ருதிம். கடவுளே, நான் இல்லாட்டாலும் என் புருஷனும் பிள்ளையும் நல்லா இருக்கணும். நமாமி பரமாத்மிகாம். கடவுளே, என் மனைவி ஆவியா வந்தாலும் அவளுக்கு நான் தாலி கட்டுற பாக்கியத்தை கொடுத்திருக்கேன். நானு ஹாசினி எல்லாரும் ஊர்ல எங்க வீட்ல இருந்தோம்ல அத்தை. என்ன திடீர்னு நம்ம பேர் அடிப்படுது? அப்போ ஹாசினி எங்க தாத்தா கிட்ட ஏதோ சொல்லி மாரிக்கும் சூர்யா மாமாவுக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டே ஏற்பாடு பண்ணிட்டா அத்தை. இதை ஏன் இவ்ளோ லேட்டா சொல்ற? ஐயோ அத்தை இருங்க. அன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா அவங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்காம தடுத்திருக்கலாம்ல. ஐயோ அத்தை டென்ஷன் ஆகாதீங்க அத்தை. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம் தான் இருந்தேன். ஆனா நானே யாருக்கும் தெரியாம ஃபர்ஸ்ட் நைட் நடக்க இருந்த 300 வருஷமா இருக்கிற பழைய கட்டில்ல ஸ்க்ரூ எல்லாம் கழட்டி விட்டு கட்டில உடைச்சு காரியத்தை கெடுத்துட்டேன் அத்தை. அவங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் நைட்லாம் எதுவும் நடக்கல அத்தை. சூப்பர் சூப்பர் ஸ்ரீஜா. இத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எதிர்காலத்துல பெரிய வில்லியா வருவேன். என்ன பொண்ணு இவ? சொந்த அக்காக்கே இப்படி துரோகம் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அன்னைக்கு நான் பால்ல கலந்து கொடுத்த சிட்டுக்குருவி லேக்கியும் வேஸ்டா போச்சா? சரி சங்கரபாண்டி, நீ உடனே கிளம்பி போய் ஆடிட்டரை பாரு. சரிங்க சிஸ்டர்.